தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் யாத்திரைப்பத்திலிருந்து ஓர் பாடல். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும், யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக, கோமான் பண்டை தொண்டரொடும் அவன்தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின், பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. இது பாடல். இதிலே பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே, இறைவனுடைய திருவடியை நித்தம் வணங்குவது போல என்னை ஆக்குவாய். அப்படிப்பட்ட யாத்திரை எனக்கு வேண்டும். பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே, பண்டைய தொண்டரொடும் போமாறு அமைமின். அவருடைய திருவடியை சரணடைவது போல தொண்டர்களோடு நான் செல்ல வேண்டும். மாணிக்கவாசகர். பொய் நீக்கி, சிவபெருமானுடைய அருள் நம் உள்ளத்திலே இருக்கிற பொய்யை நீக்கும், உள்ளத்தில் இருக்கின்ற இருளை நீக்கும், உள்ளத்திலே இருக்கின்ற தீவினைகள் தீய எண்ணங்கள் மும்மலங்கள் அனைத்தையும் நீக்கும். சிவபெருமானுடைய அருள் உள்ளத்திலே பேரொளியாக சுழன்று நல்வினைகளை ஆற்றுவதற்குரிய சக்தி எண்ணங்களை தரும். அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், பொய் நீங்கி புயங்கண், புயங்கன் என்றால் அரவம், பொய் நீங்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. முதல்ல தாமே தமக்கு சுற்றம். இது மிகப்பெரிய வாழ்வியல் நெறியை மாணிக்கவாசகர் சொல்கிறார். உனக்கு உறவு நீதான், தாமே தமக்கு சுற்றம், தாமே தமக்கு விதிவகை. நம்முடைய செயல்கள் அனைத்துமே நாமே விதித்து கொள்கிறோம். நம்முடைய புண்ணியங்கள் பாவங்கள் நாமே விதித்து கொள்கிறோம். நல்வினைகள் தீவினைகள் நாமே விதித்து கொள்கிறோம். தாமே தமக்கு சுற்றம், தாமே தமக்கு விதிவகை. நல்வினைகளை ஆற்ற வேண்டும். நம்முடைய விதியினை நாமே செய்து கொள்கிறோம். தாமே தமக்கு விதிவகையும். யாமார், நான் யார்? எமதார், என்னோடு இருப்பதெல்லாம் என்ன? எனக்கென்று இங்கே என்ன இருக்கிறது? எமதார், நான் யார்? எமதார், நான் வருகின்ற பொழுது எதையும் எடுத்து வருவதில்லை, போகின்ற போதும் எதையும் எடுத்து செல்வதில்லை. இடைப்பட்ட காலத்திலே எனது உனது என்று புலம்புவதால் என்ன பயன்? எமதார். பாசமார், யாரு பாசம்? பாசமார், இறைவன்தான் உண்மையான பாசத்திற்குரியவன். இறைவன் மீது கொண்டுள்ள பற்றும் பாசமும் நிலையானது. அதைத்தான் 3 கேள்விகள் கேட்கிறார். யாமார், எமதார், பாசமார். இது மாயம். இந்த 3ம் இருக்கும், இல்லாமல் இருக்கும், இருக்கும், இல்லாமல் போகும். இது மாயை. என்ன மாயம்? இவை போக, இந்த மாயங்கள் எல்லாம் போக வேண்டுமென்றால் சிவபெருமானோட தொண்டர்களோடு சிவனடியார்களோடு சேர்ந்து, இறைவா உன் திருவடியை சேருமாறு என் யாத்திரையை அமைத்து கொடு. மாணிக்கவாசகர். எப்படிப்பட்ட வேண்டுதல் யாத்திரை பத்திலே. தாமே தமக்கு சுற்றம் அவர் சொல்கிறார், தாமே தமக்கு விதிவகை என்று சொல்கிறார். எனது ஆர், யாமார், நான் யார்? எமதார், பாசம் யார்? பாசம் யார்? எல்லாம் மாயம். இவை போக, இவையெல்லாம், இந்த மாயமெல்லாம் என்னை விட்டு விலகி போக வேண்டும். இந்த மாயம் என்னை விட்டு விலகி போக வேண்டுமெனில்
கோமான் சிவபெருமான் பண்டை தொண்டரோடும் அவர்களுடைய அடியார்களோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு சிவநெறியே குறிக்கொண்டு சிவனருளே குறிக்கொண்டு சிவஞானமே குறிக்கொண்டு சிவனின் திருவடியே குறிக்கொண்டு அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு அந்த சிவனடியார்களோடு போமாறு என் யாத்திரை அமைமின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே என்று மாணிக்க வாசகர் இந்த பாடலிலே தெளிவாக விளக்குகிறார். யாத்திரை 10 யாத்திரை 10 பாடல்களை நாம் உணர்ந்து படிப்போம். சிவனன் அருளுக்கு பாத்தியமாவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.